பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்றா. ஆனா இந்த எஃபெக்ட் பத்தாதே. சித்தார்த்த இவ இன்னும் அவமானப்படுத்தினாதான் அவ இவள தூக்கி எறிவான். பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. அவளுக்கு அவளோட குடும்பம் எவ்வளவு முக்கியம்ன்றத நேத்து நான் பேசும்போதே அவ கண் பார்வையிலேயே தெரிஞ்சிச்சே. நிச்சயமா இவனோட காதலுக்காக எல்லாம் அவ குடும்பத்தை இழக்க மாட்டா. என் பையனை எப்படி தூக்கி போட்டுட்டு போறான்னு மட்டும் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் என்று மனதுக்குள் நினைத்தவர் சந்தோஷமாக அமர்ந்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியவில்லை. தன் மகன் அத்தனை பேர் முன்னிலையிலும் அவமானத்தினால் கூனி குறுகி நிற்கப் போகிறான் என்பது. சித்தார்த்திற்கு ஒரு நிமிடம் மூச்சடித்து போனது. தன் காதுகளையே அவனால் நம்ப முடியவில்லை. இவ்வளவு நேரம் கயல்விழி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனது நெஞ்சில் ஈட்டியாக இறங்கினாலும் அவன் அவளை கோபமாக பார்க்கவில்லை. கயல் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாள், ஏதோ ஒரு பயம் அவளை இப்படி பேச வைக்கிறது என்றுதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகள், தொல்லை, இம்சை, இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சித்தார்த்தை அந்த இடத்திலேயே கொன்று புதைத்தது போல இருந்தது. அதிர்ச்சியிலிருந்து மெல்ல மீண்டவன் தழுதழுத்த குரலில், ஹே கயல், எதுக்கடி இப்படியெல்லாம் பேசுற? நீ இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் சொல்லு பாப்போம். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்டி, அது உனக்கு இன்னும் புரியலையா என்று ஏக்கத்துடன் அவளது கண்களை பார்த்து கேட்டான். அவளோ முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஒரு ஏளன சிரிப்பை சிந்தினாள். என்ன சித்தார்த், பெரிய காதல் கத்திரிக்காய்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி எப்படி என்ன காதலிக்க சொல்றீங்க? கீதோ நிக்கிறாளே இந்த ஷாலினி, இவ உங்களோட அத்தை பொண்ணு தானே? இவளைத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ தான் உங்க குடும்பத்துக்கு வசதிக்கும் உங்க ஸ்டேட்டஸுக்கும் ஏத்த மாதிரி ஒரு மருமக. நிச்சயமா இந்த கயல்வெளி அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவள் மூச்சிறைக்க பேச பேச மைதானமே நிசப்தமானது. அவளை மீண்டும் தொடர்ந்தாள். இவ்வளவு தெரிஞ்சும் எதுக்கு என்ன ஏமாத்த பாக்குறீங்க? எனக்கு இந்த விஷயம்தான் சுத்தமா புரியவே இல்லை. நான் முன்னாடியே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இந்த காலேஜ நீங்க இந்த வருஷம் முடிச்சுட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் நான் பல்ல கடிச்சிட்டு நீங்க செய்யறதுக்கெல்லாம் அமைதியா நின்னுட்டு இருந்தேன். ஆனா இனிமே கயல்விழி அப்படி இருக்க மாட்டா. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த காலேஜுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் பாட்டுக்கு சந்தோஷமா என் படிப்பை முடிச்சுட்டு என் கேரியரை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உங்க மூஞ்சில முழிக்க எனக்கு எந்த தேவையுமே கிடையாது. இதுக்கு மேலையும் சும்மா என்ன தொல்லை பண்ணாதீங்க, காதல்ன்ற பேர்ல ஹிம்சை பண்ணிக்கிட்டு என்று முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று நகரத் தொடங்கினாள். கயல்விழி நகர முயன்ற அந்த நொடி சித்தார்த்தின் உள்ளுக்குள் இருந்த அந்த பழைய முரட்டு சிங்கம் விழித்து கொண்டது. அவனது கண்கள் சிவக்க மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று கயல்விழியின் கையை பற்றினான். அந்த பிடியில் ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. அவளை தன்னால் இயன்றவரை பலமாக இழுத்து தனக்கு முன்னால் நிறுத்தியவன், கயல், என்னடி என்னென்னவோ சொல்லிட்டு நீ பாட்டு போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு நீ என்னோட காதல தூக்கி எறிஞ்சிட்டு போற என்று கத்தினான். அவள் அவனிடம் இருந்து தன் கையை உருவ முயல அவன் அவளது பிடியை இன்னும் இறுக்கியவன், ஏண்டி, இதுவரைக்கும் நம்ம 2 பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரலையே. இவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானே காதலிச்சுட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நேத்து நைட் வரைக்கும் கூட நீ என்கிட்ட நல்லா தன்னடி இருந்த, அப்புறம் இப்ப மட்டும் என்ன புதுசா நடிப்பு என்று சீறினான். கயல்விழி வழியில் முகம் சுளித்தாலும் தன் வைராக்கியத்தை விடவில்லை. உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல சித்து, கையை விடுங்க, நான் கிளம்புறேன் என்று அவனிடமிருந்து திமிரினாள். அவளது அந்த அலட்சியம் சித்தார்த்தின் பொறுமையை மொத்தமாக சிதைத்தது. அவளது கையை பிடித்து தன்னோடு ஒட்டி இழுத்தவன் அவளது முகத்திற்கு நேராக தன் முகத்தை கொண்டு சென்று ஆத்திரத்தில் கத்தினான். ஒழுங்கு மரியாதையா எனக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போடி. என்னை பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி தெரியுதா? இவ்வளோ நாள் என் கூட சிரிச்சு பேசிட்டு இப்போ யாரோ மாதிரி பேசிட்டு போறதுக்கு நான் என்ன அவ்வளோ மட்டமானவனா? நீயா வந்தாலும் சரி, நான் இழுத்துட்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு நடந்த அத்தனைக்கும் எனக்கு பதில் கிடைச்சே ஆகணும்.
உன்னோட இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லாம நீ இங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது, புரியுதா என்று அவன் கர்ஜித்த சத்தம் அந்த மைதானத்தையே ஒரு நிமிடம் அதிர வைத்தது. கயல்விழியின் இதயம் பயத்தில் துடித்தாலும் சிவலிங்கத்தின் மிரட்டல் நினைவுக்கு வர அவள் தன் கண்களில் மீண்டும் ஒரு பொய்யான வெறுப்பை கொண்டு வந்தாள். சித்தார்த்தோ அவளது பதிலுக்காக ஒரு வெறிப்பிடித்தவனை போல அவளது கண்களையே ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தான். கயல்விழிக்கு உள்ளுக்குள் ரத்தம் வடிந்தது. சாரி சித்தார்த், என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை இப்படி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. இப்போ நான் இப்படி பேசலன்னா என் குடும்பத்தையும் என் தங்கச்சியையும் உங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. எனக்கு என் காதலா குடும்பமானு ஒரு கேள்வி வந்தா கண்டிப்பா என் குடும்பம் தான் முக்கியம் என்று மனதுக்குள் கதறினாள். தன் குடும்பத்திற்காக சித்தார்த்தை வெறுக்க செய்ய வேண்டும் என்று உறுதியாக முடிவு எடுத்தவள் ஆக்ரோஷமாக மாறி சித்தார்த் பிடிவாதமாக அவளது கையை பிடித்து பதிலை எதிர்பார்த்து நிற்க, கயல்விழியோ சற்றென்று அவன் கையை ஓங்கி தட்டிவிட்டவள் அடுத்த நொடி அந்த மைதானமே அதிரும் வண்ணம் சித்தார்த்தின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறையை விட்டிருந்தாள். சுற்றி நின்றிருந்த அத்தனை மாணவர்களும் நண்பர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கல்லூரியின் ஹீரோ என்று மதிக்கப்படும் சித்தார்த் அத்தனை பேர் முன்னிலையிலும் அது ஒரு பேரிடியாகவும் ஈடுகட்ட முடியாத அவமானமாகவும் இருந்தது. இதை தன் போனில் வீடியோ காலில் பார்த்து கொண்டிருந்த சிவலிங்கத்திற்கும் பக்கத்தில் இருந்த ஷாலினிக்கும் கூட பயங்கரமான கோபம் வந்தது. ஆனால் சித்தார்த்தோ அந்த அடியை வாங்கி கொண்டு அமைதியாக நின்றான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. கோபத்தை விட தன் காதலி ஏன் இப்படி மாறினாள் என்ற உண்மையை அவளது வாயிலிருந்தே வரவழைக்க வேண்டும் என்பதில் அவன் குறியாக இருந்தவன், கயல், என்ன பாருடி, கொஞ்சம் இந்த சித்துவோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோ. நீ இல்லைனா என்னால சத்தியமா வாழ முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நான் உனக்கு எந்த அளவுக்கு லவ் பண்றேன், உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாமே உனக்கு தெரியும். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. உன்னை பிரிஞ்சு வாழற வாழ்க்கைய நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லடி என்று உருக்கமாக பேசியவன் அவளது கையை மீண்டும் மென்மையாக பற்றி கொண்டு, சரி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு கயல், நான் அதை சால்வ் பண்றேன். உன்னை யாராவது மிரட்டுறாங்களா, இல்ல யாராவது ஏதாவது சொல்லி உன்னை பயப்படுத்துறாங்களா? எதுவா இருந்தாலும் பயப்படாம என்கிட்ட சொல்லுடி என்று கெஞ்சும் குரலில் கேட்டான். அவன் காட்டிய அந்த அதீத அன்பு கயல்விழியின் உறுதியை சிதைக்க பார்த்தது. ஆனாலும் தன் தங்கச்சியின் வாழ்க்கை சிதைந்துவிடும் என்ற பயம் அவளை மீண்டும் ஒரு ராட்சசியாக மாற்றியது. உன்கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று மீண்டும் அவள் கையை உதறிவிட்டு செல்ல பார்த்தாள். இப்பொழுது சித்தார்த்தின் பொறுமை எல்லை கடந்தது. அவளது கையை மீண்டும் இறுக்கமாக பிடித்து தன் பக்கம் இழுத்தவன், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற கயல். என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும்னு உனக்கு தெரியும் இல்ல என்று எச்சரிக்கும் விதமாக கேட்டான். ஹோ, நல்லாவே தெரியுமே. கோபம் வந்தா நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டீங்க. நீங்க என்னவெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொல்றேன், நீங்க எனக்கு வேண்டாம் சித்தார்த் என்று அவனை பார்த்து ஒரு மார்க்கமாக ஏளனமாக சிரித்தாள். சித்தார்த் அவளை ஊடுருவி பார்த்தவன், என்னடி, என்னை இவ்வளோ ஈஸியா கழட்டி விட்டுட்டு போயிடலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது. என்னைக்கா இருந்தாலும் இந்த சித்தார்த்தோட பொண்டாட்டி நீதான், புரிஞ்சுதா என்று அதிகாரத்தோடு கூற, எது பொண்டாட்டியா? நான் உங்க பொண்டாட்டியா? எனக்கு புருஷனா இருக்கிறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்கா சித்தார்த்? ஒரு பொண்டாட்டியோட ஆசையை முதல்ல உங்களால நிறைவேற்றி வைக்க முடியுமா என்று கயல்விழி விஷத்தை கக்கும் வார்த்தைகளால் கேட்டாள். அவள் எதை குறிப்பிடுகிறாள் என்று புரியாமல், ஏன் முடியாது? உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, ஒரு நிமிஷத்துல நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த சித்தார்த்தால முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எதா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வைப்பேன். நீ முதல்ல உன்னோட ஆசையை மட்டும் என்கிட்ட சொல்லு என்றான் ஆவேசமாக. இப்பொழுது கயல்விழி அவனை பார்த்து மிக கேவலமான ஒரு பார்வையை பார்த்தாள். என் ஆசைய ஒரு ஆம்பளை பார்த்து சொல்லலாம் சித்தார்த், உன்னை பார்த்து சொல்லி எனக்கு என்ன யூஸ், சொல்லு பாப்போம் என்றாள். அந்த வார்த்தை அது ஒரு ஆணின் தன்மானத்தை அடியோடு சிதைக்கும் வார்த்தை.
சித்தார்த்திற்கு ஒரு நிமிடம் தன் காதில் விழுந்தது உண்மைதானா என்ற குழப்பம் இருந்தது. அவனது ரத்தம் கொதித்தது. அவன் மீண்டும் அவளையே பார்த்து, இப்போ என்னடி சொன்ன என்று கரகரப்பான குரலில் கேட்டான். ஆமா, நீ ஒரு ஆம்பளையே இல்லைன்னு சொன்ன என்று அவள் மீண்டும் ஆணித்தரமாக கூற, சித்தார்த்தின் கை தானாக உயர்ந்தது. பலார் என்று அவன் ஓங்கி அறைந்த அறையில் கயல்விழி நிலை குலைந்து போனாள். அவளது கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வர ஒரு நிமிடம் தலை சுற்றுவது போல் ஆனது. அவள் அப்படியே கீழே விழப்போக சித்தார்த் அவளது கையை பற்றி தூக்கினான். அவனது கண்களில் இப்பொழுது காதல் இல்லை, கொடூரமான ஆத்திரத்தில் கண்ணன்று கொண்டிருந்தன. சித்தார்த்தின் அந்த பார்வையின் வீச்சை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது இதயம் உள்ளுக்குள் கதறிக் கொண்டிருந்தது. அவள் உள்ளம் வேதனையில் துடிக்க தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சித்தார்த்தின் கையை தட்டிவிட்டாள் கயல்விழி. இங்க பாரு, இன்னொரு தடவை என் மேல கைவிக்கிற வேலையை வச்சுக்கிட்ட அப்புறம் உனக்கு மரியாதையே இருக்காது சொல்லிட்ட. எவ்வளோ திமிரு இருந்தா என்ன கை நீட்டி அடிப்ப? என்னை அடிக்கிறதுக்கான உரிமையை உனக்கு யார் கொடுத்தாங்க? நீ என்ன என் புருஷனா என்று ஆவேசமாக கத்தினாள். சித்தார்த் கோவத்தில் சிவந்த கண்களோடு, ஆமாண்டி, நான் உன் புருஷன்தான், உன்னை தொடறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு என்று கர்ச்சிக்க, அப்படியா? புருஷன்னா முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறவன் தான் புருஷன். காதலிக்கும் போதே என்ன சந்தோஷமா வச்சுக்க தெரியாத நீ எனக்கு புருஷனா வந்து என் வாழ்க்கையை நாசமாக்க போறியா? இப்ப சொல்ற கேட்டுக்க, உன்னால ஒரு பொண்ணை திருப்தி படுத்தவே முடியாது. என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். ஏன்னா நீ ஒரு ஆம்பளையே கிடையாது என்று நஞ்சை கக்கினாள் கயல்விழி. சித்தார்த் அதிர்ச்சியில் உறைந்து போனான். என்னடி பேசுற? எதை வச்சு நான் ஆம்பளை இல்லைன்னு சொல்ற? நான் ஆம்பளை தானே இப்ப நிரூபிக்கட்டுமா என்று அவளை கோவமாக நெருங்கினான். ஆமா, இத்தனை நாள்ல நீ நிரூபிச்சு கிழிக்காதத இனிமே தான் நிரூபிக்க போறியா? இங்க பாரு, நீயும் நானும் தனியா இருக்கிறதுக்கு எத்தனை சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். ஒரு தடவையாவது என்கிட்ட அந்த மாதிரி நீ நடந்திருப்பியா? ஏன்னா அது உன்னால முடியாது. மேலோட்டமா வேணும்னா உன்னால ரொமான்ஸ் பண்ண முடியும், ஆனா கண்டிப்பா என் கூட சந்தோஷமா உன்னால வாழவே முடியாது. இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் ஃபுல்லா கஷ்டப்படுறதுக்கு நான் ஒன்னும் தயாரா இல்ல. உன்கிட்ட வேணா காசு பணம் இருக்கலாம், ஆனா அதை வச்சு என் சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட சந்தோஷத்துக்கு நான் இன்னொருத்தனையா தேடி போக முடியும்? அப்படி நான் போனா அதுதான் உனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா என்ன என்று அவள் கேட்ட அடுத்த நொடி பலார் என்று சித்தார்த் மீண்டும் அவளை ஓங்கி அறைந்தான். போது நிறுத்துடி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசன உன்னை உயிரோட இங்கேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஏதோ லவ் பண்ண பொண்ணாச்சுன்னு பார்த்து பக்குவமா உன்கிட்ட பொறுமையா பேசி புரிய வைக்கலாம்னு முயற்சி பண்ணா கடைசியில நீ என்னையே கேவலப்படுத்துறியா? நான் ஆம்பளை தானான்னு கேட்டல்ல, இந்த நிமிஷம் நிரூபிக்கிறேன் வாடி என்று கயல்விழியை இழுத்து கொண்டு தன் காரை நோக்கி சென்றான். பதறிப்போன கயல்விழி வேகமாக அவன் கையை உதறிவிட்டு அங்கே நின்றிருந்த ஷாலினியிடம் ஓடி வந்தவள், என்ன ஷாலினி, உனக்கு சித்தார்த்த தானே ரொம்ப பிடிக்கும், அவன் மேல நீ ஆசை வச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்கிற. இதோ நானே அவனை உனக்கு விட்டு தரேன், நீ தாராளமா அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா சந்தோஷமா இருப்பியான்னு கேட்டா அது சத்தியமா கிடையாது என்றவள் பின்பு சித்தார்த்தை திரும்பி பார்த்து, என்கிட்ட நீ ஆம்பளைதான்னு நிரூபிக்க தேவையில்லை. இதோ உனக்கு ஷாலினி இருக்கா, ஓ மாமா பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணி அவளை முதல்ல சந்தோஷப்படுத்து. உங்க 2 பேத்துக்கும் உன் மூலியமா ஒரு குழந்தை பிறக்கும் இல்ல, அப்ப வந்து என்கிட்ட சொல்லு நீ ஒரு ஆம்பளைன்னு. அப்ப நான் ஒத்துக்கிறேன், அது வரைக்கும் என் மூஞ்சில கூட முடிக்காத என்று சீறினாள். சித்தார்த்திற்கு தன்மானம் அடியோடு சிதைந்தது. வாய மூடுடி, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, இனிமே என் வாழ்க்கையில கயல்விழின்னு ஒருத்தி இல்லவே இல்லை. உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ நாள் என் கூட இனிக்க இனிக்க பேசிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்துட்டு இப்போ ஏதோ பெரிய பத்தினி மாதிரி பேசுறியா? நீ என்னடி சொல்றது என்ன வேண்டாம்னு? இந்த நிமிஷம் நான் சொல்றேன், நீ எனக்கு வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சீ, நீ இவ்வளோ கேவலமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
உன்னை போய் இவ்வளவு நாளா காதலிச்சேனே, அதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குது என்றவன் ஷாலினியின் பக்கம் திரும்பி, நீ என்னடி சொல்றது? ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி? நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோ. ஷாலினி தான் என் பொண்டாட்டி, அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழத்தான் போறோம். எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ உன் மூஞ்சியை கொண்டு போய் நீங்க எங்க வச்சுக்கிறன்னு நான் பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு தான் நான் உன்னை கடைசியா பாக்கறதா இருக்கணும். இதுக்கப்புறம் என்னைக்கும் நீ தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத. நீ என்னைக்கு என் கண்ணு முன்னாடி வரியோ அன்னைக்கு நரகம்னா என்னன்றத இந்த சித்தார்த் உனக்கு காட்டுவான். இப்போ உன் மூஞ்சி பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை இப்படியே விட்டுட்டு போறேன். நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். தப்பி தவறி மவளே நீ திரும்ப என் கண்ணு முன்னாடி மாட்டிட்ட, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில உன்னை காப்பாத்துறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. செத்தடி மவளை என்கிட்ட என்று ஆத்திரத்தில் கத்திவிட்டு அவன் கையில் வைத்திருந்த அந்த மோதிரத்தை தூக்கி வீசிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் புறப்பட்டு சென்றான். அவன் சென்றதும் ஷாலினி ஏளனமாக சிரித்துக்கொண்டு கயல்விழியின் அருகே வந்தவள், என்னடி என் சித்துவை எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்திட்டியா? உன்ன மாதிரி ஒரு ஆள் பின்னாடி போய் அவன் சுத்தி இருக்கான் பாரு, அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அவனை நான் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னோட காதலை புரிஞ்சுக்காம உன்னை தேர்ந்தெடுத்தது தான் இல்ல, அவனுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவைதான் என்றால் நக்கலாக. சிக், வாய மூடு. அப்படியே நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத ஷாலினி. நீயும் சித்தார்த்தோட அப்பாவும் சேர்ந்து தானே இந்த திட்டத்தையே போட்டீங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சித்தார்த்த பத்தி எனக்கு தெரியும். எந்த காலத்திலயும் அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும்னு ஆசை வச்சிருந்தா அத இப்பவே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடு. என்னைக்கும் அவன் உன்னை ஏத்துக்கவே மாட்டான். உன் கழுத்துல தாலி கட்டவும் மாட்டான், உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தவும் மாட்டான். இத நீ எங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி நடக்கலன்னா என் பேரு கயல்விழி இல்லடி. நீயும் உன் மாமாவும் சேர்ந்து எங்களோட உண்மையான காதலை பிரிச்சுட்டீங்கல்ல, இந்த பாவம் உங்க 2 பேத்தையும் சும்மா விடாது. என் குடும்பத்துக்காகத்தான் நான் சித்தார்த்த தூக்கி எறிஞ்சிருக்கேன். மத்தபடி அவன் மேல எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் இல்லை. ஆனா உன்னை என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன்டி என்று ஆவேசமாக கூறிவிட்டு அழுது கொண்டே அங்கிருந்து ஓடினாள் கயல்விழி. 3 ஆண்டுகளுக்கு பிறகு காலம் சக்கரம் போல சுற்றியது. கயல்விழி தன் படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருந்தாள். விதி அவளை ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே அவள் நேர்காணலுக்கு சென்ற போது அந்த நிறுவனத்தின் CEO அறையில் அமர்ந்திருந்த ஆளை பார்த்ததும் அவளுக்கு உலகமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனது. அங்கே கம்பீரமாக ஆனால் அதே பழைய முரட்டுத்தனமான பார்வையோடு அமர்ந்திருந்தான் சித்தார்த். அவனை பார்த்ததும் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் சொன்ன அந்த வார்த்தைகள், அன்னைக்கு நரகம்னா என்னன்றத இந்த சித்தார்த் உனக்கு காட்டுவான் என்று அவள் காதுகளில் ரீங்காரமிட்டன. நரகத்தின் வாசலில் நிற்பது போன்ற ஒரு உணர்வு அவளை ஆட்கொண்டது. மருத்துவமனை அறையின் அந்த நிசப்தத்தில் சித்தார்த்தின் அருகிலேயே அமர்ந்திருந்த கயல்விழிக்கு கடந்த கால நினைவுகள் ஒவ்வொன்றாக நிழலாடின. இதுவரை நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் நினைத்து பார்த்தபோது அவளை அறியாமல் அவளது இதழோரம் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. என் சித்துவுக்கு என் மேல இருந்தது வெறும் கோவம் மட்டும்தான். என்ன சாகடிக்க போறேன், பழி வாங்க போறேன்னு அவர் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் நான் கஷ்டப்பட்டதை விட அதிக வலியையும் வேதனையும் அனுபவிச்சது இவர்தான். இப்போ என் காதல் எனக்கே திரும்ப கிடைச்சிருச்சு. எத்தனை பேர் எங்களை பிரிக்கணும்னு சூழ்ச்சி செஞ்சாலும் கடைசியில இந்த சித்து என் கைக்கு கிடைச்சிட்டாரு. நான் அவரோட பொண்டாட்டி. எங்க 2 பேரோட காதல் அவ்வளவு தூய்மையானது. அதனாலதான் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து பிரிஞ்சிட்டாலும் கடவுள் திரும்பவும் எங்களை ஒண்ணு சேர்த்துட்டாரு. இன்னொரு தடவை எங்க வாழ்க்கையில எங்களை மீறிய பிரிவுங்கிறது இருக்கவே கூடாது ஆண்டவா என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டவள் மெல்ல தன் கரங்களை நீட்டி சித்தார்த்தின் கைகளை எடுத்து தன் உள்ளங்கைக்குள்ளுள் பொதித்து கொண்டாள். அந்த பிடியில் ஒரு பேரன்பு இருந்தது. அவனது கைகளை தன் இதழோடு மெதுவாக ஒற்றி எடுக்க அந்த ஸ்பரிசத்தில் சித்தார்த் மெல்ல கண் விழித்தான்.
கண் திறந்ததும் தன் ஆசை மனைவி தன் அருகிலேயே இருப்பதை கண்டவனுக்கு தன் உடல் வலியெல்லாம் மறந்து உற்சாகம் பிறந்தது. கயல், இங்குதான் இருக்கியாடி என்று ஆசையுடன் கேட்டான் சித்தார்த். ஆமா சித்து, உங்களை விட்டுட்டு நான் வேற எங்க போக போறேன்னு சொல்லுங்க. என் புருஷன் எனக்காக இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடக்கும் போது அவரை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட எட்ட நகர முடியுமா என்ன என்று கண்களில் பாசத்தோடு கேட்டாள். அவனது நெற்றியில் இருந்த காயத்தை பார்த்தவளுக்கு ரணமாய் வலித்தது. அதை மெதுவாக தன் விரல்களால் வருடி விட்டவள், ரொம்ப வலிக்குதா சித்து என்று உருகும் குரலில் கேட்டாள். அவள் கையை பிடித்து கொண்ட சித்தார்த் அவள் உள்ளங்கையில் ஒரு மென்மையான முத்தத்தினை பதித்தவன், என் பொண்டாட்டி இவ்வளோ அக்கறையா என் பக்கத்திலேயே உட்காந்து என்னை பார்த்துக்கும் போது எனக்கு ஏன் வலிக்க போகுது கயல்? ஹோ முகத்தை பார்த்தாலே என்னோட வலியெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாம பறந்து போயிடுதுடி. ஆமா, இவ்வளோ நேரமா இப்படி தனியாவே உட்காந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த என்று குறும்பாக கேட்டான். அது ஒண்ணுமில்ல, நம்மளோட காலேஜ் டேஸ் தான் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் சித்து. அங்க நம்ம 2 பேரும் லவ் பண்ணது, நீங்க என்கிட்ட பண்ண ரவுடித்தனம், என்கிட்ட நடந்துக்கிட்ட அந்த அடாவடித்தனம், அப்போ என்னை அழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசையா காதலிச்சது, அப்புறம் அந்த கடைசி நாள் சண்டையில நாம பிரிஞ்சது வரைக்கும் எல்லாமே என் மனசுக்குள்ள வந்துட்டு போச்சு சித்து. என் வாழ்க்கையில என் கையை விட்டு போன பொக்கிஷம் இனி எப்பவும் என் கைக்கு திரும்ப வராதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. உன் பொக்கிஷம் என்னைக்கு உனக்கே தான் சொந்தம்னு அந்த கடவுள் உங்களை திரும்ப என்கிட்டயே கொடுத்துட்டாரு. இனிமே இன்னொரு தடவை உங்க பிரியிற மாதிரி ஒரு நிலைமை வந்தா அது நிச்சயமா என்னோட மரணமா தான் இருக்கும் சித்தார்த். இதுக்கப்புறம் யாரு என்ன சூழ்ச்சி செஞ்சு உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சாலும் அவங்கள கொண்டு போடுவேனே தவிர உங்களை விட்டு போக மாட்டேன் என்று ஆவேசமும் காதலும் கலந்த குரலில் கூறினாள். அவளை கண்கள் கலங்க பார்த்த சித்தார்த், தேங்க்யூடி, தேங்க்யூ சோ மச். நீ மட்டும் இல்லனா என் வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஏண்டி என்கிட்ட காலேஜ்ல அன்னைக்கு அவ்வளோ கோவமா பேசின? என்ன நீ அத்தனை பேர் முன்னாடியும் எவ்வளவு அசிங்கப்படுத்தின தெரியுமா? அது ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு முழுசா தெரியல. அதுக்கு காரணம் என் அப்பாவும் ஷாலினியும் தான்றது மட்டும்தான் புரியுது. எதனால் அப்படி பேசின, விவரமா சொல்லுடி என்று கேட்டான். அவன் கேட்டதும் கயல்விழிக்கு அன்று நடந்த சம்பவங்கள் மீண்டும் ரணமாய் சுற்றின. அவனது தந்தை சிவலிங்கம் வந்து தன்னை மிரட்டியது, தன் தங்கையின் வாழ்க்கையை சிதைப்பேன் என்று சொன்னது, தன் ஒழுக்கத்தை பற்றி அவர் பேசிய கேவலமான வார்த்தைகள் என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறி அழ ஆரம்பித்தாள். அதை கேட்க கேட்க சித்தார்த்திற்கு தன் தந்தை மேல் அப்படி ஒரு கொலை வெறியே வந்தது. தன் உயிரையே தன்னிடமிருந்து பிரிக்க நினைத்த அந்த செயலை எண்ணி அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவன் கைகளை இறுக மூடுவதை கண்ட கயல்விழி அவன் கைகளை தன் கையரால் அழுத்தி பற்றி கொண்டாள். வேண்ட சித்து, இனிமே நீங்க யார் மேலையும் கோவப்பட தேவையில்லை. நம்மளோட இந்த வாழ்க்கைய இனிமே நம்ம சந்தோஷமா அனுபவிச்சு வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களோட கோவத்தினால மறுபடியும் நாம எதையும் இழந்துடக்கூடாது, பிளீஸ் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். அவளது கெஞ்சலில் கரைந்தவன் அவளை தன் மார்போடு சாய்த்து கொண்டு இறுக்கமாக அணைத்து கொண்டான். இனி நீயே நினைச்சாலும் என்னை விட்டு போக முடியாதுடி பொண்டாட்டி. எப்பவும் நீ ஏன் கூட தான் இருந்தாகணும். இந்த சித்தார்த்தோட அன்பு தொல்லைய தாங்கித்தான் ஆகணும். அதுக்கெல்லாம் சேர்த்து உன் மனசையும் உடம்பையும் தயார் பண்ணி வச்சுக்கோ. நாம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி குறிச்ச நாள்ல குறிச்ச முகூர்த்தத்துல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ஊரறிய உன் கழுத்துல சந்தோஷமா நான் தாலி கட்ட போறேன். அந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த சித்துவ கையிலேயே பிடிக்க முடியாது. நீயே என்னை விட்டுருங்க சித்தார்த்துன்னு சொல்லி கதறி அலறி ஓடுற வரைக்கும் உன்னை வச்சு செய்ய போற. இந்த 3 வருஷ பிரிவையும் மொத்தமா சேர்த்து வச்சு தீர்த்துக்க போறேன்டி என்று குறும்புடன் ஒரு மார்க்கமாக சொன்னான். அவன் சொன்ன விதத்தில் கயல்விழிக்கு உள்ளுக்குள்ளே சாக வெட்கமும் பயமும் கலந்த ஒரு நடுக்கமும் வந்தது. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே பண்ணாத மாதிரி தான் பேசுறீங்க. இப்பவே உங்க அடாவடி தாங்கல என்றால் சிரித்து கொண்டே. அதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் பொண்டாட்டி, மெயின் பிக்சரை நீ இன்னும் பார்க்கலையே, பார்த்தா தாங்க மாட்ட என்று அவளை பார்த்து கண்ணடித்தான்.
அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்துவிட அவன் மார்பில் லேசாக அடித்தவள், உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கும் போதே உங்களோட இந்த பேச்சுக்கு குறைவே இல்லையே, உங்களுக்கு இதுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை என்று சிரித்துக்கொண்டே அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த அறையில் நீண்ட காலத்திற்கு பிறகு உண்மையான நேசம் நிறைந்திருந்தது. சித்தார்த்தும் கைல்விழியும் ஒருவரையொருவர் ஆழமாக பார்த்து தங்களுக்குள் அன்பை பரிமாறிக் கொண்டிருந்த அதே நேரம் அறையின் கதவு மெல்ல திறக்கப்பட்டது. வித்யாவும் அர்ஜுனும் மெதுவாக உள்ளே நுழைந்தனர். அங்கே கைல்விழி சித்தார்த்தின் மார்பில் முகம் புதைத்து சாய்ந்து படுத்திருப்பதை பார்த்ததும் இருவருக்கும் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. அவர்கள் வருவதை கவனித்த கைல்விழி பதற்றத்துடன் சற்றென்று விலகி நின்றாள். அதை பார்த்த வித்யா கிண்டலாக, ஏனக்கா, இது ஹாஸ்பிட்டல் ரூம் மாதிரியே தெரியலையே, எப்ப பார்த்தாலும் உங்களுக்குள்ள இப்படி ஒரு ரொமான்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி? உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய கத்துக்கணும் போல இருக்கே என்று கண்ணடித்து சிரித்தாள். கைல்விழி வெட்கத்துடன் அவளை செல்லமாக முறைத்தவள், வித்யா, முதல்ல உன் படிப்பை நல்லபடியா படிச்சு முடிக்கிற வழி பாருடி, அதுக்குள்ள ரொமான்ஸ் கத்துக்க போறாளாம், ஹால பாரு என்று அதட்டினாள். உடனே நடுவில் குறுக்கிட்ட அர்ஜுன், அவங்க என்னவோ படிச்சு முடிச்சுட்டு பொறுமையா கத்துக்கட்டும் கையல், ஆனா எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ற வயசு வந்தாச்சு. சோ நான் இப்பவே உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கத்துக்கலாம் இல்லையா என்று கேட்க அந்த அறையே சிரிப்பொலியில் நிறைந்தது. கைல்விழி உடனே எழுந்து நின்றவள், வாங்க அர்ஜுன் சார் என்று வரவேற்றாள். அர்ஜுன் நேராக சித்தார்த்தின் அருகே வந்து அமர்ந்தான். சார், இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா, பெயின் ஏதாச்சும் இருக்கா என்று அக்கறையுடன் கேட்க, டே அர்ஜுன், எனக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லடா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல அந்த டாக்டரை வர சொல்லு, இன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் ஆகி இப்பவே வீட்டுக்கு போயாகணும் என்று சித்தார்த் பிடிவாதமாக கூற கைல்விழி அதிர்ச்சியோடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்ன சித்தார்த் சொல்றீங்க? நீங்க இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, காயம் இன்னும் ஆறல, அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு அவசரம் என்று தடுத்தாள். இல்லடி கையல், நான் இப்போ நிஜமாவே நல்லா தான் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் வாசம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இங்க இருந்தா எனக்கு இன்னும் உடம்பு முடியாம போயிடும் போலவே இருக்கு. அதுக்கு நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம். பிளீஸ் கையல், ஏன் செல்லம்ல என்று ஒரு குழந்தையை போல கொஞ்சினான் சித்தார்த். அவனது அந்த கெஞ்சலை தட்ட முடியாமல் கைல்விழி மனம் இறங்கியவள், சரி இருங்க, நான் போய் டாக்டர் பார்த்து பேசிட்டு வரேன். வித்யா, நீயும் என் கூட வா என்று அவளையும் அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். அர்ஜுன் மட்டுமே இப்பொழுது சித்தார்த்தின் அருகே இருந்தான். அவன் சித்தார்த்தின் தோளை தட்டி, என்ன சார், இப்போ உங்க மனசுல இருந்த அந்த பழைய கோபம் வன்மம் எல்லாம் போயிடுச்சா? இனிமேலாவது கையில நீங்க ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பீங்கல்ல என்று கேட்டான். சித்தார்த் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு பேசினான். நிச்சயமா அர்ஜுன், நான் அவளை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாண்டா இவ்வளோ நாள் கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில என் அப்பாவும் ஷாலினியும் தான் இருந்தாங்கன்ற உண்மை எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் கையில் எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குதுடா. இனிமே கைல்விழி வாழ்க்கையில அவளை ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படுறதுக்கு விட மாட்டேன். அவளை இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பொண்ணா வாழ வைக்க வேண்டியது இனி என்னோட முழு பொறுப்பு என்று உறுதியாக கூறினான். அர்ஜுனுக்கு அதை கேட்டு அளவில்லாத ஆனந்தம் உண்டானது. இப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதான் நான் இவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலாவது நீங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருங்க என்றான். அப்புறம் நாளையில இருந்து எப்பவும் போல நம்ம கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், என்ன சொல்றீங்க என்றான் உற்சாகமாக. கண்டிப்பா அர்ஜுன், நீதான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யணும், சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னையில இருந்து நீயும் எங்க கூடவே தங்குற. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எங்க வீட்லயே இரு. அப்பதான் எனக்கும் வேலைகளை பாக்குறதுக்கு உதவியா இருக்கும், உன் கூட பேசவும் நல்லா இருக்கும் என்றான் சித்தார்த். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சார்? நீங்க கவலையே படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி உங்க வீட்டுக்கு வர்றேன்னு மட்டும் பாருங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்ன அர்ஜுன் தன் துணிகளை எடுத்து வருவதற்காக தனது வீட்டிற்கு புறப்பட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு கைல்விழி உள்ளே வந்தவள்,
ஓகே சித்தார்த், டாக்டர் கிட்ட பேசிட்டேன். டிஸ்சார்ஜ் சம்மரியை எழுதி வாங்கிட்டேன். ரிசப்ஷனில் போய் பில்லும் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ நாம கிளம்பலாம். இருங்க, நான் டிரைவர் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் என்றாள். ஏய் நில்லு கயல், எனக்கு தலையில் தாண்டி லேசாக அடிபட்டிருக்கு. என் கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு. நானே காரை டிரைவ் பண்ணுறேன், வா கீழே போகலாம் என்று உற்சாகமாக எழுந்தான். சித்தார்த், எனக்கு பயமா இருக்குது. உங்களுக்கு காயம் இருக்குது, நீங்க எப்படி ஓட்டுவீங்க என்று அவள் பதற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நீ என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன ஆயிட போகுது? எனக்கு எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்குது என்று அவளது கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். அவர்களை பார்த்த வித்யா மீண்டும் தன் குறும்புத்தனத்தை தொடங்கினாள். என்ன மாமா, எப்படா வீட்டுக்கு போய் எங்க அக்கா கூட தனியா ரொமான்ஸ் பண்ணலாம்னு தானே இவ்வளோ அவசரம்? அதான் இவ்வளோ சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகி போறீங்களா என்று கேட்டு வாய் விட்டு சிரித்தாள். ஆமா வித்யா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. உன் அக்கா கூட தனியா இருக்க எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கும்னு உனக்கு தெரியாதா என்று சித்தார்த்தும் அவளுக்கு ஈடு கொடுத்து பேசினான். கயல்விழி அதிர்ச்சியில் வித்யாவை பார்த்து, ஏடி மாமா கிட்ட என்ன பேச்சு பேசுற? மாமான்னு ஒரு மரியாதை இல்லையா உனக்கு என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். அடடா, வந்துட்டாங்கடா வந்துட்டாங்க. உன் புருஷனை பத்தி ஏதாவது சொன்னா மட்டும் முதல்ல வந்துடுவியே. இந்த லக்கேஜ் பேக் எல்லாம் நானே கொண்டு போய் கார்ல வைக்கிறேன். நீ உன் புருஷனை பொறுமையா கூட்டிட்டு சைட் அடிச்சுட்டே வா என்று கேலியாக சொல்லிவிட்டு வித்யா முன்னே ஓடிவிட்டாள். கயல்விழி சங்கடத்துடன், சித்து, அவ பேசுற எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டா என்றாள். சித்தார்த் அவளை பார்த்து மென்மையாக சிரித்தான். ஏய், அவ என் செல்ல மச்சினிச்சுடி. அவ என்கிட்ட உரிமையா விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போறா? அவ பேசினது எனக்கு பிடிச்சிருக்குது கயல் என்றான். அவன் மச்சினிச்சி என்று உரிமையோடு சொன்னதை கேட்டு கயல்விழி ஆச்சரியத்தில் வாயை பிளந்தபடி நின்றாள். என்னது மச்சினிச்சியா? முன்னாடி எல்லாம் அவளை பார்த்தாலே முறைப்பீங்க, இப்ப என்னடன்னா இவ்வளோ உரிமையா பேசுறீங்க என்று கேட்டாள். அவளது அந்த ஆச்சரியமான ரியாக்ஷனை கண்டவனுக்கு சிரிப்பு தாளவில்லை. ஏண்டி, நான் அவ மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது உனக்கு பொறாமையா இருக்கா என்று அவள் அருகில் வந்து கிசுகிசுத்தான். சி போங்க சித்தார்த், உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் என்று வெட்கத்தில் முகம் சிவந்த கயல்விழி அவனை மெல்ல அழைத்து கொண்டு கார் நிறுத்தம் நோக்கி வந்தாள். மருத்துவமனை வாசலில் கார் நின்றது. சித்தார்த் டிரைவர் சீட்டில் அமர கயல்விழி அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அந்த மாலை நேரத்தில் காயங்கள் மறைந்து காதலும் சந்தோஷமும் மட்டுமே நிறைந்திருக்க கார் அவர்கள் வீட்டை நோக்கி நிதானமாக புறப்பட்டது.